ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நீங்க சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தமா இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆவில பலத்தோடு இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தேழச் செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் சொல்லுங்க. எந்த கல்லறையில் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், மறுபடியும் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி கட்டி எல்லாரும் நல்ல கர்த்தரை உங்களையே மறந்து, உங்கள் சூழ்நிலைகளை மறந்து, உங்கள் போராட்டங்களை மறந்து, உங்கள் கஷ்டமான தருணங்களை மறந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்ல பலத்தோடு நல்ல கைதட்டி இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி சில நிமிடங்கள் நல்ல உற்சாக மனதோடு சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த வேதனைகள் வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த தடுமாற்றங்கள் வந்தாலும் நான் என் தெய்வத்தை துதிப்பேன், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதன் நடுவிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே அவங்க நிம்மதியா இருந்திருக்க முடியாது, நிம்மதியா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை துதிப்பதை தெரிந்து கொண்டார்கள், ஆனாலும் கர்த்தரை பாடி துதிப்பதை தெரிந்து கொண்டார்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் கலந்து போகத்தக்க இயற்கைக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மிகுந்த பூமி அதிர்ச்சி உண்டானது போல அவங்க இருந்த அந்த சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகள் பிளந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது.
இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பில்லி சுனியத்தின் வல்லமைகள், ஏவலின் ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், மனுஷனுடைய தந்திரம் என்கிற வல்லமை அவிழ்க்கப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. அவைகள் இடித்து போகிறது, அவைகள் சங்கிலிகள் தெரிக்கிறது. துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வியாதி பெருகினாலும், என் வேதனை பெருகினாலும் என்னை உயிர் தள்ளச் செய்கிறவர். ஏன் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வரலையா? லாசருவை கல்லறையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரலையா? அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். என்னுடைய கல்லறையின் கல்லை அவர் புரட்டுவார். என் கல்லறையின் கல்லை புரட்டுவார். என்னை மீண்டும் எழ பண்ணுவார். நான் உயரே எழுந்து பறக்க செய்வார். ஆவிக்குரிய பூமிக்கு அனுபவங்களை கர்த்தர் தருவார். இவைகளை நான் கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனையினால், கர்த்தருக்கு செலுத்துகிற துதி பலியினால், கர்த்தருக்கு ஏறெடுக்கிற அந்த உன்னத ஸ்தோத்திர பலிகளா நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற நிச்சயம் உள்ள அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதலா. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உம் தழும்புகளா குணமாக்கிடுவே, மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, தழும்புகளா குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. இறுதியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி, இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது, முடிந்தது என்றால். இன்னைக்கு அநேகர் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சில தருணத்துல நீங்க நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வாசலை அடைத்து வைத்திருக்கிற கல்லறை, அந்த கல், உங்கள் வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிற கல் புரட்டப்படுகிறது. கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்த மறுபடியுமா இன்னும் துதிப்பன். ரெண்டு கரத்தை உயர்த்தி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதியினால், துதியினால். ஜெயம் 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 ஜெயம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. நாம் துதிகளால், உபவாசத்தால், ஜெபத்தால் ஆயத்தமாக்கப்படுகிறோம். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த
வருடம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டு. நீங்கள் ஆண்டவரை முன்வைத்து செல்லும் பொழுது நீங்கள் அதிக பெரிய காரியத்தை காண்கிற ஒரு ஆண்டு. அன்பார்களே, உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றிலிருந்து, உலகத்திலிருந்து, மாமிசத்திலிருந்து, பிசாசுடைய போராட்டத்திலிருந்து நாம் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம், மாமிச, பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி. அதுல 3 வழி இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அருமையானவர்களே, பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தாலும் வாய் கட்டப்படவில்லை. துதித்த பொழுது, அவள் பாடி துதித்த பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அஸ்திபாரம் குலுங்கியது, கதவுகள் திறந்தன, கட்டுகள் கலந்து போய் பவுலும் சீலாவும் விடுதலை அடைந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாக தேசமே கூடி வந்தது. அந்த யோசபாத் சொன்ன, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்கு பலம் இல்லப்பா, என்ன செய்வோன்னு எங்களுக்கு தெரியல. அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணினான். பண்ணும் பொழுது ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். இறங்கி சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது சொன்னார். அவன் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யோசபாத் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாக அந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் சுற்று வட்டாரம் கர்த்தர் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர் வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதனால இந்த வருஷத்துல அதிகமாக துதியுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷத்துல அதிகமாக துதிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக உண்மையில் விசுவாசம் வைக்கணும். உமக்கு எனக்குள்ள உறவு நெருங்கி வரணும். என் குடும்பத்தினுடைய தூரப்பட்ட உறவு நெருங்கி வரணும். எனக்காக செவிகள் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் 2 கரத்தை உயர்த்தி காட்டுவீர்களா? ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். நீங்க ஒரு அற்புதத்தை கத்த செய்து தூரப்பட்ட உறவுகள் ஒன்று சேரணும், உம்மோடு உள்ள உறவு நெருங்கி வரணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் அதிகமாக துதிக்கவும் சோத்தரிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒருடைய கரத்தை ஒருவர் பிடித்து, டேரின் என்ற ஒரு சின்ன பிள்ளை கூடி போன, ஒரு 6 வயசு இருக்கும், சின்ன பிள்ளை, உச்சம் தலைந்து பாத வரையிலும் ஒரு மாதிரி அவருடைய புண்கள் நிரம்பி இருக்கு. பிள்ளைக்கு படாத பாடு. எல்லாரும் சேர்ந்து 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு எவ்வளவோ மெடிசன் எடுத்துட்டாங்க, தீரல்ல. 2 நிமிஷம் சத்தமா ஜெபம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவன் பேரு டேரின். டேரின் 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 அப்பா, பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. தகப்பனை இன்னும் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அற்புதத்தை செய்யுங்கப்பா, சின்ன பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இப்போ உங்களுடைய வல்லமை இறங்கட்டப்பா, பிள்ளையின் மேல வல்லமை இறங்கட்டும், பிள்ளையின் மேல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு காரியத்தை மனசுல வைங்க. இந்த வருடம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் ஒரு உணவு கொடுக்கணும்னு மனசுபடியும் ஆவியில தூண்டப்பட்டது. ஆனா இன்னும் இந்த வருஷத்துல 46 குடும்பங்கள் தேவைப்படுகிறது. 46 குடும்பங்கள் தேவைப்படுது.
ஆண்டவர் இந்த 46 குடும்பம், ஒருவேளை இந்த 40 இவ்வளவு பேருக்கும் சின்ன, அதாவது சாதம், ஒரு ஊறுகாய், ஒரு அவியல், ஒரு சாம்பார் எப்படி வச்சு நம்ம செலவு பண்ணாலுமே குறைந்த பட்சம் ஒரு 15,000 to 17,000 ரூபா வரையும் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு 46 குடும்பத்தை எழுப்பித்தாருங்கப்பா. 46 குடும்பங்கள், ஒரு பொருத்துணையாக இருக்கலாம், ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், ஒரு திருமண நாளாக இருக்கலாம், அல்லது கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்யணும்னு நினைத்த நாளாக இருக்கலாம். ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை எழுப்பித்தாரோ, அதனுடைய பலனை அந்த குடும்பத்துடைய சிரசிலை ஊற்றுவீராக. கொடுக்கிற நிமித்த அந்த குடும்பம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை செலுத்து உங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.